அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஓப்பனிங் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் டைம் 9:15 to 3:30 வரைக்கும் தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். இந்த 9 to 9:15 வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த 9 to 9:07 ரன் ஆயிட்டு இருக்கும். 9:08 பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பிரைஸ் கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே இண்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ் ஷோ ஆயிடும். ஸோ இந்த ஓப்பனிங் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரைஸ் எதனால கால்குலேட் பண்றாங்க, எதனால இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட டைம் 3:30 வரைக்கும் தான், அதாவது ஆஃப்டர்நூன் 3:30 கட் ஆயிடும். ஆனா குளோபல் மார்க்கெட்ஸ், வேர்ல்ட் லெவல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த வேர்ல்டு மார்க்கெட்ஸ் ரன் ஆகிறப்ப ஒரு பெரிய ஃபாலோ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ரைஸ் இருக்கலாம். அது நியூஸஸை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய ஃபாலோ பெரிய ரைஸோ இருக்கிறப்ப காலையில 9:15 ஓப்பன் ஆகிற மார்க்கெட்ல இந்த இம்பாக்ட் பெருசா தெரியும். அதனால பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த வாலட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் நடத்துறாங்க. ஓகே, இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற டிமாண்ட் அண்ட் சப்ளைல இருந்து ஒரு பிரைஸை எடுத்து தான் நமக்கு 9:08 ஓப்பனிங் பிரைஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கால்குலேஷனை தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நாம இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷனோட டீடைல் nsc.com-லயே பார்த்துக்கலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு ஹவு டு ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் ஒர்க் இன் NSC அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கால்குலேஷன் படி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல நீங்களும் படிச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலமா தான் நான் ஒரு பிக்சரா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டேப்லெட் காலம் வச்சு தான் இப்போ எப்படி ஓப்பனிங் பிரைஸ் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷனோட டைம் என்ன சொல்லியிருந்தேன், 9 o'clock to 9:07 வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, இந்த 9 o'clock to 9:07 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்விட்டிஸ்ல போயிட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HDFC ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த HDFC ஷேர்ல போயிட்டு நம்ம பையும் போட்டுக்கலாம், செல்லும் போட்டுக்கலாம். பட் அந்த ஆர்டர் ஓப்பன் ஆர்டரா தான் போய் உட்காருமே தவிர கம்ப்ளீட் ஆகாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HDFC ஷேர் ஒரு 1000 ரூபாய்க்கு ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஷேரை பை பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆர்டர்ல போய் உட்காந்துக்கும். மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, அந்த 9:15 ஓப்பன் ஆகுற அப்பதான் நாம போட்டுக்க ஆர்டர் கம்ப்ளீட் ஆகுமே தவிர அது வரைக்கும் அது போயிட்டு ஓப்பன் ஆர்டர்ல தான் உட்காந்துக்கும். இது ஏன் முன்னாடியே போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வேகமா இருக்கும், அந்த டைம்ல அவங்களால போட முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 9 to 9:07 பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ரீட்டைல் ட்ரேடர்ஸ், HNIs எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்கூட்டியே இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அது ப்ராஃபிட்டோ லாஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, இந்த 9 to 9:07 வரைக்கும் நம்ம ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம். இப்ப 9.07 இருந்து 9.08 இந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 60 செகண்ட்ஸ் நான் எப்ப வேணா இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் கட் ஆயிடும். ஸோ இதுக்குள்ளார நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், கேன்சலேஷன் பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாமே தவிர இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த 9:15 ஓப்பன் ஆகுறப்ப அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகுறது நாம அப்படியே ஏத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு நிமிஷத்துல இந்த ஆர்டர்ஸ் எப்ப வேணா இந்த ப்ரீ மார்க்கெட் செஷன் எப்ப வேணா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். இந்த ஸ்டாப் ஆன உடனே இந்த 9:08 நமக்கு ஒவ்வொரு ஷேர்லயும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, 9:08 நமக்கு ஓப்பனிங் பிரைஸ் கிடைச்சிரும். இந்த ஓப்பனிங் பிரைஸ் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ nsc.com இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 rupeesல ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 100 rupeesல ஒரு ஷேர் இருக்கு. இப்ப ஒவ்வொரு பிரைஸா பார்க்கலாம். 103, 104, 105, 106, 107 and 108. இப்ப 103ல ஆர்டர் புக்
103ல வந்து 13,500 ஆர்டர் வந்து பை ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செல் ஆர்டர் எத்தனை போட்டிருக்கிறாங்க? 11,500. எந்த பிரைஸ்ல? 103ல. இப்ப 104ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9,500 பை ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு, 9,800 செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ 105ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12,000 பை ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, 15,000 செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 106ல 6,500 பை ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, 12,000 செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்றது என்ன? இந்த 9ல இருந்து 9-7 வரைக்கும் ஈக்விட்டிஸ்ல ஓப்பன் ஆர்டர் போடுறாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த கால்குலேஷன் தான் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ 107, 108 அந்த மாதிரி அவங்கவுங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப ஒவ்வொரு பை ஆர்டருக்கும் செல் ஆர்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்ல இத்தனை குவான்டிட்டிஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, இந்த பை அண்ட் செல் ஆர்டரை வச்சு தான் அடுத்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பை அண்ட் செல் ஆர்டரை வச்சு நெக்ஸ்ட் இந்த மெக்கானிசம் இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே உட்காந்து எழுதுறது கிடையாது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஓகேங்களா, அந்த மெக்கானிசம் அடுத்தது இந்த ஆர்டர்ஸை வச்சு இப்போ ஆர்டர்ஸ் வந்து நமக்கு 9-7 to 9-8 சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? இதுல எப்ப வேணா கட் ஆயிடும் சொன்னால இந்த கட் ஆன உடனே நமக்கு இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். அதாவது இந்த மெக்கானிசமுக்கு சாஃப்ட்வேருக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கால்குலேஷனை ரெடி பண்ணி நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸா வந்து அதை வந்து கொடுத்துரும். அதை தான் நம்ம அடுத்தது வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப எப்படி வந்து இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்ப 108 பிரைஸ்ல எத்தனை பை ஆர்டர் வந்து அவங்க கிடைச்சிருக்கு? அவங்களுக்கு 4,000 பை ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப 108ல எத்தனை டிமாண்ட் இருக்கு? 4,000 குவான்டிட்டிஸ், 4,000 இது வந்து டிமாண்ட்ல வந்து இருக்கு. ஓகே, இப்ப 107 பிரைஸ்ல எத்தனை பை ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு? 5,000 பை ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து 9,000 இருக்கு. இந்த இடத்துல நம்ம 4,000 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5,000 இருக்கு. ஆனா 5,000 வராம 9,000 வந்திருக்கு. எதனால இந்த 9,000 வந்திருக்கு அப்படின்னா இப்ப 108லயே 4,000 குவான்டிட்டிஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க வாங்கறதுக்கு. அப்ப 107ல 5,000 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா 108லயுமே பை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ ஓவராலா 5,000 பிளஸ் 4,000. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 9,000 குவான்டிட்டிஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நெக்ஸ்ட் வந்து 106ல பார்க்கலாம். இப்போ 106ல 6,500 பேர் வந்து பை ஆர்டர்ஸ் பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க வந்து 107 கிடைச்சாலும் பை பண்ணுவாங்க, 108 கிடைச்சாலும் பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஓவராலா டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? இந்த மூணையும் ஆட் பண்ணா 15,500. ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் அதே தான். இப்போ 105ல 12,000 பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்னா 106, 7, 8 எல்லாமே பாத்தீங்கன்னா டிமாண்ட்ல தான் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி 104 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 பிரைஸுமே. இப்போ 103 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் பிரைஸுமே, இந்த எல்லா பிரைஸுமே பாத்தீங்கன்னா பை பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ 103ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50,500 டிமாண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இத்தனை பேர் வந்து இத்தனை குவான்டிட்டிஸ் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து சப்ளை பார்க்கலாம். ஸோ சப்ளையும் அதே மாதிரி தான். இப்ப சப்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 103ல 11,500 பேர் வந்து செல் அடிக்க ரெடியா இருக்காங்க. அப்ப 11,500. இப்ப 103லயே செல் அடிக்க ரெடியா இருக்காங்க. அப்ப இன்னும் ₹1 மேல போனா இன்னும் அவங்களுக்கு லாபம் தான். இப்ப 103ல செல் அடிச்சா அவங்க 103ல இருந்து ஒரு 102 டார்கெட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 103ல இருந்து 102 வரைக்கும் அவங்களுக்கு ₹1 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இறங்கினா. இப்போ 104க்கு அவங்க இப்போ 103ல ஆர்டர் போடுறவங்க 104ல ஆர்டர் எடுக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இந்த ரெண்டு பிரைஸையுமே ஆட் பண்ணி 21,300 சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 105ல 15,000 பேர் செல்லிங்க்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா அப்போ 104, 103க்குமே செல்லிங் வந்து ரெடியா இருப்பாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 36,300. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அடிஷன் ஆகிட்டே வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு? ஓகே,
இப்ப எல்லா பிரைஸுக்குமே இந்த மெக்கானிசம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். ஒவ்வொரு ரேட்டுக்கும் 103, 104, 105, 106, 107, 108. ஓகேங்களா? இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ல இருந்து அதிகமான டிரான்சாக்ஷன் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துரும். இந்த மெக்கானிசம்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அது எப்படி ஃபில்டர் பண்றாங்க அப்படின்னா, இப்ப 15,500ல 11,500 குவான்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமாவே நமக்கு வந்து இப்ப பையர்ஸ் வந்து 50,500 பேர் இருக்காங்க, இப்ப செல்லர்ஸ் வந்து 11,500 பேர் இருக்காங்க. அப்ப ஓவராலா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையர்ஸ் இப்ப செல்லர்ஸ் 11,500 இருக்காங்க அப்படின்னா நமக்கு பையும் 11,500 குவான்டிட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ செல்லர்ஸும் அதே அளவு இருந்தா மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப மேக்சிமம் பாசிபிள் இதுல எவ்வளோ? 11,500 குவான்டிட்டி. புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? அதே மாதிரி 37,000 பைல இருக்காங்க, 21,300 வந்து செல்லுல இருக்காங்க அப்படின்னா ஓவராலா நமக்கு எத்தனை குவான்டிட்டி வந்து ஆர்டர் ட்ரேடபிள் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 21,300. ஸோ அதே மாதிரி 27,500 இருக்கு, 36,300 இருக்கு அப்படின்னா, ஸோ பைல 27,500 இருக்கு அப்படின்னா செல்லுலயும் அவ்வளவுதான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா 27,500. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் 15,500, 48,300. ஸோ சப்ளை அதிகமா இருக்குங்கிறதுக்காக அவ்வளோ ட்ரேடிங் நடக்காது. ஏன்னா பையர்ஸே நமக்கு கம்மி தான், டிமாண்ட் கம்மி தான். ஸோ அதனால 15,500. ஸோ இது வந்து ஓவராலா ட்ரேடபிள் குவான்டிட்டிங்கிறது இவ்வளோதான் அந்த பிரைஸ்ல வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அந்த மெக்கானிசம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்ப இதுவும் ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, நம்ம ஆர்டர் போடுற இடத்துல இருந்து பை அண்ட் செல் குவான்டிட்டிஸ் வந்து எடுத்துக்குது, அதுல இருந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு அதுல வந்து எத்தனை ட்ரேடிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட் வந்து எந்த பிரைஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும். இப்ப மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட் வந்து எந்த பிரைஸ்ல இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 11,500, 21,300, 27,500, 15,500, 9,000, 4,000. ஸோ இதுல அதிகமா எந்த பிரைஸ் இருக்கு? 27,500. இந்த 27,500ங்கிறது எந்த பிரைஸோடது? 105 பிரைஸோடது. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஓப்பனிங் பிரைஸ் என்னவா கொடுக்கும்? இந்த 105 தான் இந்த ஷேர் பிரைஸ். இந்த ஷேரோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து நமக்கு எத்தனை மணிக்கு கொடுக்கும்? 9:08க்கு வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து டிமாண்ட் அண்ட் கிரியேட் வந்து சப்ளை ஆகுது, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல இருந்து மேக்சிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு அதுல எது அதிகமோ அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா ஓப்பனிங் பிரைஸா வந்து கொடுக்குது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஏறினாலும் இறங்கினாலும் அதை வச்சு கேப் அப் கேப் டவுன் வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்துட்டு இருக்கும். இப்ப அடுத்த நாள் இந்தியன் மார்க்கெட் போய் ஓபன் ஆகுறப்ப ஒரு பிளாட் ஓபன்ல ஓபன் ஆகும், ஒரு கேப் டவுன்ல வந்து ஓபன் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நடக்கிற இந்த மெக்கானிசம் தான். ஸோ அந்த இடத்துல எவ்வளவு டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கிரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓப்பனிங் நடக்குமே தவிர நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்ல பெரிய அளவுல ஃபால் இருக்கு கண்டிப்பா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகியே ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கேரண்டியுமே வந்து கிடையாது. ஸோ இந்த 9297ல நடக்கிற இந்த மெக்கானிசம், இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆர்டர்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் பிரைஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் வந்து பண்ணி நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் ட்ரேடிங் பண்றப்ப காலையில 9:08க்கே போய் பாருங்க. ஒவ்வொரு ஷேர் பிரைஸ்லயும் பாத்தீங்கன்னா கேண்டல்ஸ், ஒன் டே கேண்டல் வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். நார்மல் கேண்டல் நமக்கு 9:08க்கே வந்து ஓப்பனிங் பிரைஸ் ஒரு சின்ன கோடு மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுல இருந்தே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த பிரைஸ் கேப் அப்ல கேப் டவுன்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.